நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11/11/2025. இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னா எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது. இதில் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 493வது குழுக்கள் போயிட்டுருக்கு. அதுபோக ட்ரா நம்பர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 578ன்னு கொடுத்தாங்க. 578. அது போக வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 253. நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும். நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட்டு நம்ம கொடுத்த நம்பர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 2 நம்பர்னாலும் 2 நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு. அது போக நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 493ங்கிற ட்ரா நம்பர் இருக்குது. போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 612. சரிங்களா? இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய நம்பர் கொடுக்க முடியாதனால விட்டுட்டோம். இதில் ஏதாவது 1ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். நான் 11ஆம் தேதி பேச வச்சு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அது ப்ரைமரியாக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? அதுக்கடுத்தபடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் வந்து நமக்கு இந்த 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் அந்த மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட 2ஆம் நம்பர் எடுத்தாங்க. திரும்ப 2ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5க்கு 2 3க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி திரும்ப 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2க்கு 4ன்னு கொடுக்கலாம். அதே மாதிரி 3க்கு 4ன்னு கொடுக்கலாம். இல்லை 5க்கு 4ன்னு கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, தொடர்ச்சி நமக்கு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி, நேற்று வந்து 4ஆம் நம்பர் எடுத்தாங்க, இன்றைக்கி 5ஆம் நம்பர் எடுத்தாங்க. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு என்ன மோட்டிவ்னா, நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறது தான் மோட்டிவ் இருக்குது. அப்போ நமக்கு இதை எதிர்பார்க்குற நாளைக்கு திரும்ப மறுபடியும் நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் வைஸாகவே ஏதாவது கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்தால் கூட பாருங்கள், பெரிய நம்பராக ஏதாவது நம்பர் இருந்தால் அதை எடுத்துட்டாங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 3 போர்டுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது. 4ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பர் இருக்குது. 3ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் இருக்குது. 2ஆம் நம்பர் பி போர்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் 16 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் நம்ம இதை மெயினாக கொண்டு வரக்கான முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி யாராவது உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து டிஆர் விளையாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஆரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டிஆர் தான் ரொம்ப விளையாடுறாங்க, மற்றது எதுவுமே விளையாடுறது இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அபவுட் பேஜ்லேயும் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஜாயின் பண்ணிங்கன்னா, நமக்கு கேஎல் இந்த மாதம் அடுத்த மாதம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டிஎல்லையாவது போட்டு வின்னிங் எடுக்கணுங்கிற நோக்கம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நமக்கு இதில் வந்து ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு ட்ரா தான் கேஎல் இருக்குது. ஆனால் டிஎலை பொறுத்த வரைக்கும் 3 ஷோ இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷோலையாவது நம்ம வந்து நச்சுன்னு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் கொண்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரேன். ஏன்னா 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுனாலே, 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுனாலே ஆட்டம் மாறும். அது மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இப்போயே கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரியுது. கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 693, 740, அதே மாதிரி 137, 782, அதே மாதிரி 612. இதெல்லாம் வந்து ஓல்டு ரிசல்ட் அடித்தாங்க. இந்த ஓல்டு ரிசல்ட்டை வச்சு நமக்கு பழைய நம்பரை மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது எஸ்எஸ் கம்பெனி. எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க. அதே மாதிரி ட்ரையல் நம்பர் ஆடுவாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரா நம்பர் என்னவோ அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அதை தான் நான் சொல்லுவேன். எப்போயுமே தான் ஆடுவாங்க. மற்றபடி எதுவும் நான் கொடுக்க மாட்டாங்க. சரிங்க? அதனால் நமக்கு இதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்டம் 4 காட்டி சேனல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க பாருங்கள். அதுவும் இதிலே தான் வரும். காலையில் 6 மணிக்கு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். 6 மணிக்கு நமக்கு வந்து கோச்சார பள்ளங்களை ஃபுல்லாகவே கொடுக்குறோம். நம்ம வந்து 3 நட்சத்திரத்துக்கும் சேர்த்தே தான் கொடுக்குறோம். ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் மேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரணி, கார்த்திகை, அதே மாதிரி உங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. கேதுவோட நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. 3மே இருக்குது. இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 9 பாதம் இருக்குது. சரிங்களா? 9 பாதத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக நமக்கு சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 3 பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அதில் வந்து 3 நட்சத்திரத்தோட பாதம் 9 பாதம் ஒரு ராசிக்குள்ளே இருக்கும். அந்த 9 பாதத்துக்கு சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? 3 நட்சத்திரம் 9 பாதம். சரிங்களா? கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 18, பி போர்டில் 3, சி போர்டில் வந்து நமக்கு 19 நாளாக இருக்குது. இதில் 2 போர்டு ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராக இருக்குது. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 16, சி போர்டில் 2. இதுலேயும் வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங். அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 85, பி போர்டில் வந்து நமக்கு 0. 3ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து 8, சி போர்டில் 0. ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து 85 நாள் இருந்தவங்களுக்கு 2 நாள் பெண்டிங், 2 போர்டு பெண்டிங்னு வச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க. ஒரு போர்டு தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து 19, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து நமக்கு 32 நாளாக பெண்டிங். இதுவும் ஆக்சுவலாக 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது.
ஏன்னா பி போர்டில் வந்து நமக்கு 4 நம்பர் எடுத்தாங்க இப்போ நேற்று, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க. அருமையான மெத்தேடு. கண்டிப்பாக அதே மாதிரி இதில் இந்த ட்ராவிலையும் நமக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 67, பி போர்டில் 0, சி போர்டில் வந்து 9. அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 9, சி போர்டில் 10. அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் 10. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் 25. நல்லா பெண்டிங்கு. ஒரு போர்டுனால ஒரு போர்டு அதிகமாக பெண்டிங்கு. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 14, சி போர்டில் 3. அடுத்து 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 5, பி போர்டில் 9, சி போர்டில் 1. இதில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இப்போ வந்து 9ஆம் நம்பர் ஒரு போர்டு தான் இருக்குது, 8ஆம் நம்பர் ஒரு போர்டு தான் இருக்குது, 7ஆம் நம்பர் ஒரு போர்டு தான் இருக்குது, 6ஆம் நம்பர் ஒரு போர்டு தான் இருக்குது, 4 சேர்த்து 2 போர்டு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் இப்போ ஒரு போர்டு தான் இருக்குது, 4 சேர்த்து தான் உங்களுக்கு 2 போர்டு. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டு, 1ஆம் நம்பர் 2 போர்டு, 1ஆம் நம்பர் மறுபடியும் நமக்கு 2 போர்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த போர்டு கணக்கை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் இருக்குது, 0க்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 4ஆம் நம்பர் இருக்குது, 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதுதான் ஆக்சுவலாக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 543, 432, 245, 532, அதே மாதிரி 452, 354, 243, 253, 435, 224, 324, 452. இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர் கொடுத்துருக்கு, அதே கொடுத்துரும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 54, 43, 32, 24, 45, 53, 24, 42, 25, 52, 54, 25, 32, 23, 45. சரிங்களா? இந்த மாதிரி தான் வருது கணக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து எஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரா நம்பர்லேருந்து 578 இருக்குது, அதுலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணுவாங்க. அடுத்து நமக்கு 253ங்கிற ட்ரா நம்பர் இருக்குது, இன்றைக்கி கிடைக்கப்பட்டது ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு ஏதாவது மேட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 943 ட்ரா நம்பர், இதுலேருந்து மேட்ச் பண்ணி இது வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட 612. சரிங்களா? இதை கணக்கு பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிள், 253 இல்லையா? இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர். ஏன்னா 2க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5க்கு 5, 3க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 5ஆம் நம்பர். அது போக ப்ளஸ் 2ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும், 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர், 3ஆம் நம்பருக்கு 4 நம்பர், இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம்னா 2க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 3க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 5க்கு 5 கூட திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது, மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரே நமக்கு 578ன்னு கொடுத்துட்டாங்க, அது போக நமக்கு 253. சரியா? இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து இது மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் 2க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கும். அதே மாதிரி 5க்கு 3, அதே மாதிரி 3க்கு 3ங்கிறது கூட நமக்கு இங்கே மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் தான் கொண்டு வரோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி 3ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் இந்த ட்ராவில் மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு 2க்கு 2ன்னு திரும்ப ஆடலாம், இல்லை வந்து 5க்கு 2, 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், இது மாதிரி கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் இது ஆக்சுவலாக வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக தான் இருக்குது. உங்கள் கணக்கு ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு 253ங்கிறது நம்ம கொஞ்சம் சின்ன நம்பர் தான், இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பார்ப்போம், உங்கள் கணக்கில் ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கும்.